வணக்கம். வாங்க இன்னைக்கு நல்லா கமகமன்னு இருக்கக்கூடிய பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நமக்கு மீன் போடாமையே மீன் குழம்பு டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி பூண்டு குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. இப்போ புளி பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய எலுமிச்சப்பழ சைஸில் அது எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 12லேருந்து ஒரு 15 அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க. 2 முழு பூண்டுங்க. நல்லா இந்த குழம்புக்கு நல்லா பூண்டு நிறையா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் 2 முழு பூண்டை நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம நான் உரித்து நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ நம்ம இடிக்கிறதுல போட்டு இதில் எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டை தட்டிடலாங்க. இந்த மாதிரி நம்ம பூண்டுலாம் நமக்கு இதை மாதிரி இடித்து நல்லா நம்ம தட்டி எடுத்து வைக்கும்போது குழம்பு ரொம்பவே வாசனையாக இருக்கும். பிள்ளைங்களும் இந்த மாதிரி நமக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு சாப்பிட மாட்டாங்க. சில பிள்ளைங்க முழுசாக பூண்டு போடும்போது அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்ருவாங்க. இப்போ எதனா குழம்போட சேர்ந்துரும், உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது கொடுங்க. இப்போ வெங்காயத்தையும் நல்லா தட்டி எடுத்துக்கினாங்க. இப்போ இந்த அளவுக்கு புளி எடுத்து நான் ஏற்கனவே ஊற வச்சு நல்லா கரைச்சி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தாங்க நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம தாளிக்கிற வடகம் சேர்த்து தாளிச்சிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. வெந்தயம் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்புக்கு. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் பொரியட்டோங்க நல்லா. இப்போ எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு பூண்டு சேர்த்தா குழம்புக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. பூண்டு சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுருங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை பிச்சு போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் பூண்டும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற குழம்புல நம்ம ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. இப்போது நான் ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இதை நல்லா புளி தண்ணியோட நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ நமக்கு வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். ஸ்டவ் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிவிடுங்க, இல்லைனா ஆஃப் பண்ணி கூட விட்டுடலாம். இப்போ குழம்பு மிளகாத்தூளுங்க ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிற அளவுக்கு புளிக்கு நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். தூள் சேர்க்கும்போது ஃப்ளேம் ஐயில் இருந்துச்சுன்னா தூள் கருகிடும். ஒன்று ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நம்மெல்லாம் வதக்கிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கினா கூட அந்த சூட்டில் நல்லா நமக்கு வதங்கிடும். இது தூளுடைய பச்சை வாசனையும் நமக்கு போகும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதோட சேர்த்துடலாங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு நம்ம மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நமக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ நடுவில் நான் திறந்து பார்த்துட்டு ஒரு கலந்து விடுறேங்க. இப்போயே நம்ம குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா மனம் வீடு ஃபுல்லும் நல்லா வாசம் வரும். இப்போ திரும்பியும் மூடி போட்டு நான் கொதிக்க வைக்கணும். இன்னும் குழம்பு கொதிக்கணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம குழம்பு பார்த்திங்கன்னா கொதிச்சு மேலே பார்த்திங்கன்னா லேசாக எண்ணெய் கசிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஓரத்துலலாம் இந்த எண்ணெய் கசிஞ்சு வரணும்னா ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல லோ ஃப்ளேமாக ஒரு 5 நிமிஷம் வச்சு கொதிக்க வச்சா தான் எண்ணெய் நல்லா கசிஞ்சு வரும். இப்போ அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்தோம்னா தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. பாருங்கள், இப்போ திரும்பியும் நமக்கு நல்லா சிம் பண்ணி நம்ம கொதிக்க வச்சதுனால இன்னமும் கொஞ்சம் நாளுக்கு நமக்கு நல்லா எண்ணெய் கசிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி குழம்புக்கு நல்லா எண்ணெய் வெளியில் பிரிஞ்சு வந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். பச்சை கருவேப்பிலையை அது மேலே தூவிடலாங்க. இந்த குழம்பு மறுநாள் வச்சு நம்ம சூடு பண்ணி சாப்பிடும்போது இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ரொம்ப சுவையான அட்டகாசமான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.